வாழ்வின் வழிகாட்டி கல்வியின் திசை காட்டி இது உங்கள் கேரியர் பிளஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் இன் லேப்டாப் கார்ட் லெவல் அண்ட் சிப் லெவல் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு லேப்டாப்பை எப்படி சர்வீசிங் பண்ணுறது அப்படின்ற ஒரு கோர்ஸில் கேரியர் ப்ளஸில் நம்ம உங்களுக்கு எப்படி சொல்லித்தர்றோம், என்ன சொல்லித்தர்றோம், எத்தனையோ இன்ஸ்டியூட் இருக்கும்போது நான் ஏன் கேரியர் ப்ளஸில் வந்து படிக்கணும் அப்படின்ற வரைக்கும் உங்களுடைய கேள்விகளுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து ஒரு தெளிவான பதில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய இந்த கேரியர் ப்ளஸ் நம்முடைய நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 13 வருடமாக வந்து லேப்டாப் சர்வீசிங் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோம். எத்தனையோ மாணவர்கள் நம்மகிட்ட படித்து முடிச்சுட்டு கடை வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய இந்த லேப்டாப் கால் லெவல் அண்ட் சிப் லெவல் சர்வீசிங் படிப்பதன் மூலயமா நம்ம சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ தாராளமாக சம்பாதிக்கலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரக்கூடிய அனைத்து வகையான லேப்டாப்லையுமே மதர்போர்டு அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸர் இன்பில்டாக வரக்கூடிய ஒரு பகுதியாக மாறிடுச்சு. அதாவது ப்ராசஸர் உள்ளே வச்சு மதர்போர்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அப்போ ஒரு லேப்டாப்பில் மிக உயர்ந்த ஒரு பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா ப்ராசஸர். அதுதான் அது மிக உயர்ந்த ஒரு பொருள். அதாவது ஒரு i7 லேப்டாப்பாக இருந்துச்சுன்னா ப்ராசஸரோட விலை மட்டும் 30,000 40,000 வரும். இல்லை ஒரு i5 ப்ராசஸர் இருந்தால் 20,000 கிட்ட வரும். இல்லை ஒரு i3 ப்ராசஸர் இருந்தால் ஒரு 10,000 பட்ஜெட்டுக்குள்ளே வரும். அப்போ இந்த மாதிரி ஒரு லேப்டாப்போட ப்ராசஸர் தான் மதர் போர்டில் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள்ன்றனால இன்கேஸ் ஒரு மதர் போர்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மதர் போர்டை சரி பண்ண முடியாத பட்சத்தில் அந்த ப்ராசஸர் நம்ம எடுத்து மாற்ற வேண்டியது இருக்கும். அது ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். அப்போ ஒரு மதர் போர்டை நம்ம சரி பண்ணிட்டோம்னா கஸ்டமருக்கு சர்வீசிங் பண்ணக்கூடிய காஸ்ட் ரொம்ப சீப்பாக முடியும். ஒரு சாதாரண ஒரு மதர் போர்டு சர்வீசிங் வருது ஒரு 2,000 to 5,000 பட்ஜெட் நம்ம ஒரு மதர் போர்டு நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக நம்ம ஒரு 2,500 5,000 நம்மளால் சர்வீஸ் வாங்க முடியும் மதர் போர்டை பொறுத்து. அப்போ இந்த மாதிரியான லேப்டாப்பில் நம்ம தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், ஒரு பட்டன் கீபோர்டு ஒரு காலைன்னு சொல்கிறாங்க, இல்லை சிஸ்டம் எனக்கு ஆன் ஆகுது எனக்கு ஸ்க்ரீன் வரலைன்னு சொல்கிறாங்க, இல்லை சார்ஜ் போட்டால் சார்ஜ் வரலைன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்லாம் நம்ம சர்வீஸ் பண்ணுவதன் மூலியமாக தாராளமாக நம்ம சம்பாதிக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சனும் லேப்டாப்பை ஒரு எசென்ஷியல் பொருளாக மாற்றிட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க கையிலையும் இன்றைக்கி லேப்டாப் வந்து இருக்குது. ஸோ அப்போ அந்த லேப்டாப் சர்வீஸிங்கை நம்ம கற்றுக்கிறது மூலயமா நம்மளால் ஒரு நல்ல ஒரு வருமானம் வந்து ஈட்ட முடியும். ஓகே, நம்மளுடைய கேரியர் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் வந்து ஒரு லேப்டாப் சர்வீசிங் கோர்ஸ் படிக்க வர்றேன், எனக்கு எலக்ட்ரானிக்ஸை பற்றி எதுவுமே தெரியாது, நான் இந்த கோர்ஸை படிக்கலாமா? தாராளமாக படிக்கலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்மளுடைய இன்ஸ்டியூஷனில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அடிப்படை எலக்ட்ரானிக்ஸில் இருந்து நாங்கள் சொல்லித் தருவதனால் இந்த துறை சார்ந்து உங்களுக்கு முன் அனுபவம் எதுவுமே இல்லைன்னா கூட நீங்கள் இந்த கோர்ஸை தாராளமாக படிக்கலாம். ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ் செயல்பாடு என்ன, அந்த காம்பனன்ட்ஸ் வந்து செயல்படாமல் போயிடுச்சுன்னா ஒரு லேப்டாப்பில் எந்த மாதிரியான ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத ஒரு அடிப்படை எலக்ட்ரானிக்ஸை ஸ்ட்ராங்காக நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரதுனால தாராளமாக யாருனாலும் இந்த பயிற்சியை படிக்க முடியும். சார் இந்த லேப்டாப் ட்ரைனிங்கில் நீங்கள் என்ன சார் சொல்லி தருவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அடிப்படையாக ஒரு லேப்டாப்பை எப்படி டிஸ்மேண்டில் பண்ணுறது, எப்படி அசம்பிள் பண்ணுறது, அதாவது லேப்டாப் எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றத ஒவ்வொருத்தவங்க கையிலையும் தனித்தனியாக லேப்டாப் கொடுத்து உங்களுக்கு சொல்லித்தரும். அதாவது முதல்ல நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு லேப்டாப்பை கலட்டி டிஸ்மேண்டில் பண்ணி காமிச்சு இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் கையில் வேறு ஒரு லேப்டாப் கொடுத்து அதேமாதிரி நீங்கள் டிஸ்மேண்டில் பண்ணி அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு சொல்லித்தரும். இரண்டாவது, இந்த லேப்டாப் சர்வீசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள், ஒரு ரேமை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது, ஒரு ஹார்ட் டிஸ்க் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, ஒரு ப்ராசஸர் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தருவோம். சார் என்ன சார் ரேம் வந்து எடுத்து கழட்டிட்டு புதுசு மாற்ற போகுது அவ்வளோதானே அப்படின்னு நினைப்பீங்க. இந்த லேப்டாப்புக்கு இந்த ரேமுக்கு மேலே போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்போ ஒரு லேப்டாப்பில் ரேமை அப்கிரேட் பண்ணுறது ஒரு ஒர்க்கு தான். பட் ஆனால் அந்த ரேமை எப்படி சூஸ் பண்ணணும், இதுக்கு கரெக்டான ரேம் அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதில் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து தெளிவான முறையில் நம்ம நடத்துவோம். இந்த தியரி கிளாஸை படித்து முடிச்சுட்டு யாராவது அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அந்த லேப்டாப்பில் அப் டு அதிகபட்சம் எவ்வளோ ரேம் போட முடியும், அதிகபட்சம் எத்தனை ஜிபி ஹார்ட் டிஸ்க் போட முடியுன்ற பதிலை உங்களால் சொல்லக்கூடிய அளவுக்கு தெளிவான முறையில் நம்ம ட்ரைனிங் உங்களுக்கு கொடுப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்லா பிராண்டு லேப்டாப்பும் சொல்லி தருவோம். சாம்சங்கோ, தொஷிபா, டெல்லோ, ஹெச்பி, காம்பேக்ட், ஏசரு, இந்த மாதிரி எத்தனையோ நிறுவனங்கள் இருந்தாலும் எல்லா விதமான லேப்டாப் மதர் போர்டையும் சர்வீசிங் பண்ணுறதுக்கு ப்ராக்டிக்கலான முறையில் ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய லேப்டாப் வச்சு உங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் டெஸ்டர்னு சொல்லுவாங்க. ஒரு லேப்டாப்பில் ஒரு பகுதி வேலை செய்யுதா வேலை செய்யலைன்றதை ஒரு சில டெஸ்டர் மூலயமா டெஸ்ட் பண்ண முடியும். எடுத்துக்காட்டுக்கு ரேம் ஸ்லாட் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரேம் ஸ்லாட் டெஸ்டர், ஒரு டெஸ்டர் வச்சு டெஸ்ட் பண்ணுவோம் நம்ம. இந்த மாதிரி ஒரு லேப்டாப்பை ஒரு டீபக்கிங் கார்டு வச்சு எப்படி டெஸ்ட் பண்ணுறது,
அப்படின்றத ப்ராக்டிக்கலாகவே நம்ம வந்து ஒரு டீபக் கார்டு வச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம் உங்களுக்கு சொல்லித்தருவோம். எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் அந்த லேப்டாப்பில் நான் அந்த டீபக் கார்டு மாட்டிங்கன்னா அதில் வரக்கூடிய நம்பரை பார்த்தே ஒரு லேப்டாப்பில் எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியும். இதை தான் டீபக் கார்டு ஸ்லாட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட அட்வான்ஸ்டு டூல்ஸ் வரைக்கும் வச்சு தான் உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரைனிங் வந்து நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயாஸ் ப்ரோக்ராமிங். ஸோ இந்த பயாஸ் ப்ரோக்ராமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயாஸ் ப்ரோக்ராம் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும், எப்படி வந்து ஒரு பயாஸ் ப்ரோக்ராம் திரும்ப அப்லோட் பண்ணணும், பழைய லேப்டாப்லேருந்து பயாஸ் ப்ரோக்ராம் எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே ப்ராக்டிக்கலாக ஒரு மதர் போர்டை கையில் கொடுத்து அதில் பயாஸ் ஐசியை ரிமூவ் பண்ணி அதில் ப்ரோக்ராமிங் பண்ணி அந்த ஐசியை தூக்கி திரும்ப போர்டில் வச்சு ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயாஸ் ப்ரோக்ராமிங் அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம சொல்லித்தர்றோம். இப்போ நம்ம ஒரு ஐசியை வந்து ரிமூவ் பண்ணி ரீபாயிலிங் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஐசியை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக லேப்டாப்பில் ப்ளோயர் அப்படின்ற ஒரு பொருளையோ அல்லது எஸ்எம்டி ரீஒர்க்ஷேஷன்ற பொருளையோ பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடாது. என்ன ரீசன் அப்படின்னா ஐஆர்டிஏ அப்படின்னு அதற்குன்னு தனிப்பட்ட ஒரு மிஷின் இருக்குது. ஐஆர்டி மிஷினா என்ன அப்படின்னா ஒரு லேப்டாப் மதர் போர்டில் நார்த் பிரிட்ஜ் ஐசியோ அல்லது சவுத் பிரிட்ஜ் ஐசியோ முக்கியமாக ப்ராசஸரை நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஐஆர்டிஏ அப்படின்ற ஒரு மிஷின் வச்சு தான் ரிமூவ் பண்ணணும். ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட்டில் ஸோ அந்த ஐஆர்டிஏ மிஷின் வச்சு ரிமூவ் பண்ணி எப்படி ஒரு ரீபாயிலிங் பண்ணுறது அப்படின்றத இன்டெப்த்தாக ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரைனிங் வந்து நம்ம சொல்லித்தரோம். அதேமாதிரி இந்த ஐஆர்டிஏ மிஷின் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை இன்ஸ்டியூட்டில் வச்சுருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் நம்மளோட இன்ஸ்டியூட்டில் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஆர்டிஏ மிஷின் இருக்குது. இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன சொல்லித்தரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸரை எப்படி ரிமூவ் பண்ணுறது, எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி வரக்கூடிய பெரும்பாலான லேப்டாப்பில் ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ ப்ராசஸரை எப்படி எடுத்து புதுசாக மாற்றுறது, அப்போ ரீபாயிலிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதாக தான் நம்ம இந்த விஷயத்தை செய்ய முடியும். ஸோ அப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்டில் வோல்டேஜ் எங்கெங்கே இருக்குது, மதர் போர்டில் வோல்டேஜ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எவ்வளோ வோல்ட் இருக்குது, ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ வோல்ட் இருக்கணும், ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கே வோல்ட் இருக்கணும், சார்ஜிங் கனெக்டர் மாட்டினா எங்கே வோல்ட் இருக்கணும், பேட்டரி போட்டால் எவ்வளோ வோல்ட் இருக்கணும் அப்படின்றத ப்ராக்டிக்கலான முறையில் உங்களுக்கு தெளிவாக மதர் போர்டு வோல்டேஜ் செக்கிங் நம்ம வந்து உங்களுக்கு சொல்லித்தரோம். ஸோ அதனால தான் வந்து நம்ம சொல்கிறது ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ஆஃபீஸ் வாங்க, விசிட் பண்ணுங்கள், லேபெல்லாம் பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்ககிட்ட ஃபீட்பேக் கேளுங்க. நம்ம எப்படி சொல்லித்தரோம்னா அவங்கக்கிட்ட ஃபீட்பேக் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஒரு சரியான முடிவு எடுக்க முடியும். ஏன்னா வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு தொழில் பண்ண போகிறோம் அப்படின்னா எத்தனையோ தொழிலை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ புதுசாக இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை புதுசாக இந்த தொழிலை வந்து நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை காண்டி ஒரு 4-5 இடத்துல போய் தேடி பார்த்துட்டு எது நல்ல இடமோ அங்கே போய் ஜாயின் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஸோ கண்டிப்பாக நம்மளோட இன்ஸ்டியூட் வாங்க, தெளிவான முறையில் ப்ராக்டிக்கல் சொல்லித்தருவதற்கு ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்தனியாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்யூப்மெண்ட்ஸும் இன்னைக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜியில் தேவைப்படக்கூடிய அளவுக்கு ஹைஃபை லேப் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்றது நம்ம வந்து வச்சிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இந்த கோர்ஸ் படிப்பதற்கு எவ்வளோ நேரமாகும், எத்தனை நாட்களில் இந்த கோர்ஸை வந்து படிக்கலாம், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் கிளாஸ்க்கு வரலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இந்த கோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முழு நேர பயிற்சியாக படிக்கலாம். அதாவது காலையில் வந்து உங்களுக்கு ஒரு லேப்டாப்பை வந்து சர்வீஸிங் வந்து சொல்லித்தர்றாங்க அப்படின்னா மதியம் வந்து அந்த லேப்டாப் சர்வீஸிங்கை நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க. ஸோ நம்ம சொல்லித்தரக்கூடிய ப்ராக்டிக்கலை நீங்கள் அன்னன்னைக்கு நீங்கள் உங்கள் கையில் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன் லேப்டாப் மதர் போர்டு இருக்குது, அந்த மதர் போர்டில் ஒரு பயாஸ் ஐசி ப்ரோக்ராமிங் இருக்குது சொல்லித்தர்றோம். அந்த பயாஸ் ப்ரோக்ராமிங் மார்னிங் செக்ஷன் அதாவது காலையில் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு மதியம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் ஒரு லேப்டாப் மதர் போர்டில் பயாஸ் ப்ரோக்ராமிங் செஞ்சு பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அன்னன்னைக்கு சொல்லிக் கொடுக்குறது அன்னன்னைக்கே நீங்கள் ப்ராக்டிக்கல் செஞ்சு பார்க்கறதுனால உங்களால் எளிமையாக ஒரு குறுகிய காலத்திலே வந்து நம்ம இந்த சர்வீசிங் கோர்ஸை வந்து படிச்சிட முடியும். இதற்குரிய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸ் கிளாஸ் படித்து முடிக்கக்கூடிய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஒரு 25 நாள்லேருந்து 30 நாளுக்குள்ளே தாராளமாக நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த லேப்டாப் சர்வீசிங்கை வந்து நீங்கள் வந்து படிச்சிட முடியும். படித்து முடிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஐஓஓ அண்ட் ஐஎஸ்ஓ தரச்சான்றிதழ் கூடிய சர்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாலு பண்ண ஒரு லோன் வாங்குறதுக்கோ அல்லது எங்கே வேலைக்கு போகிறதுக்கோ இந்த சர்டிஃபிகேட்டை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் பயன்படுத்தலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா படித்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கடை ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அந்த கடையோட ரிஜிஸ்ட்ரேஷன் கவர்மெண்ட்டில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், ஒரு ஜிஎஸ்டி எப்படி பண்ணணும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கடைக்குரிய விசிட்டிங் கார்டு நம்ம வந்து டிசைன் பண்ணி கொடுப்போம். தென் வந்து கடையோட ஃப்ளெக்ஸை டிசைன் பண்ணி கொடுப்போம்.
ஒரு ப்ரௌச்சர், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரௌச்சர்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு படிக்கும்போது, அதாவது நீங்கள் ஒரு கடை வைக்கிறதுக்குரிய மென்டாலிட்டி, எப்படி கடை வச்சா நீங்கள் எப்படி ரன் பண்ணணும் அப்படின்ற அனைத்து வகையான சப்போர்ட்டுமே சொல்லி கொடுத்துருவோம். ஓகே சார், சப்ஜெக்ட் எங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நாங்கள் என்ன சார் பண்ணுறது, எப்படி வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இ-கேரியர் ப்ளஸ் நமக்குன்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப்பில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் அட்மிஷன் போட்டு கிளாஸ் முடிக்கும்போது உங்களெல்லாம் அந்த குரூப்பில் சேர்த்து விட்ருவாங்க. அதில் நம்மக்கிட்ட படித்து முடித்த எல்லா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொரு பேட்ச் வைஸ் இருப்பாங்க. ஸோ அந்த பேட்சில் உங்களை ஆட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு இன்கேஸ் ஒரு டவுட் வருது, ஒரு லேப்டாப் சர்வீஸ் பண்ணீங்க உங்களால் சால்வ் பண்ண முடியலைன்னும் போது அந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த குரூப்பில் போட்டிங்கன்னா பதில் சொல்கிறதற்கு நம்மக்கிட்ட படித்து முடித்த பழைய மாணவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, ப்ளஸ் நம்ம ஸ்டாஃபும் இருப்பாங்க. ஸோ அப்போ தாராளமாக உங்களுடைய கேள்விக்கு அங்கே என்ன கிடச்சிரும் அப்படின்னா பதில் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வந்து உங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம்.